இங்க இந்த பொண்ணு இந்த பையனும் வாடகை வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறமா அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, இந்த வாடகை வீட்டுல நீங்க தங்கணும்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. முக்கியமா செவத்துல ஆணி அடிக்க கூடாது, சத்தமா பாட்டு போடக்கூடாது, முக்கியமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இறக்கி சமைக்க கூடாதுன்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேருமே சரிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஆகுது. இந்த ஹவுஸ் ஓனர் பூசை பண்ணிக்கு இருக்கும்போது இவரோட மனைவி சொல்றாங்க, ஏதோ இறைச்சி வடை வருதுன்னு. இதை கேட்ட கணவன், நம்ம வீட்டுல இறைச்சி சமைக்கலையம்மான்னு சொல்லும் போது மனைவி சொல்றாங்க, எல்லாம் மாடியில குடி வந்திருக்கவங்க தான் இறைச்சி சமைக்கிறாங்க, போயிட்டு என்னன்னு சொல்லி கேளுங்கன்னு. அதுக்கப்புறமா கணவனும் ரொம்ப கோவப்பட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா மனைவி, கணவன் போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்க கூட சண்டை போடுறாரா என்னன்னு தெரியல, பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு மேல போய் பாக்குறாங்க. அப்படி பார்த்தா அவங்க சமைச்ச சிக்கனை பாத்தீங்கன்னா ருசிச்சு சாப்பிட இருக்காரு. இதை பார்த்த மனைவி கோவப்பட்டு, நீ கீழே வாடா உனக்கு இருக்குன்னு சொல்லும் போது கணவனும் தட்டை எடுத்துட்டு அங்கிருந்து போக பார்க்கும்போது அந்த பையன் சொல்றான், அங்கிள் தட்டை வச்சுட்டு போங்கன்னு. அப்ப அங்கிள் சொல்றாரு, சாப்பிட்டு குடுக்கறப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பொண்ணு தண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு குடத்தை எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஓனர் லேடி தண்ணி எடுத்துக்க இருக்காங்க. இதனால இந்த பொண்ணு அங்க இருந்து வந்துடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தண்ணி எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது வீட்டுல இருக்க போத்தல், சின்ன சின்ன டம்ளர் எல்லாத்துலயுமே தண்ணி எடுத்துக்க இருக்காங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு கோவப்பட்டு உடனே கணவனை கூட்டிட்டு வரும்போது கணவன் சொல்றான், இது ஹவுஸ் ஓனர்ட்ட சொன்னாதான் சரின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனரை கூட்டிட்டு வரும்போது அந்த இடத்துல வந்து ஹவுஸ் ஓனர் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் தண்ணி எடுத்து இந்த உண்டியில தண்ணி எடுத்தியான்னு சொல்லிட்டு உண்டியில தூக்கி போடுறாரு. இதை பார்த்து இந்த பையன் கோவப்பட்டு, இப்படியே நீங்க தண்ணி எடுத்துக்கிட்டா ராத்திரி ஆகிரும், நாங்க எப்படி தண்ணி எடுக்கிறதுன்னு. அப்ப ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, இன்னைக்கு நாங்க தாப்பா தண்ணி எடுக்கணும், நாளைக்கு தான் நீங்க தண்ணி எடுக்கணும்னு சொல்லும் போது இந்த பையனும் சரிங்கிறான். எப்படியே அடுத்த நாளாவது இந்த பையன் பைக் எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல ஹவுஸ் ஓனர் வந்து சொல்றாரு, நாட்டுல எல்லாமே விலை ஏறி போயிருச்சுப்பா, அரிசி கூட விலை ஏறிச்சு, பெட்ரோல் விலை கூட ஏறி போயிருச்சு, அதே மாதிரி வாடகை விலையும் ஏறி போயிருச்சு, நீ பணம் கொடுக்கும் போது 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருன்னு சொல்லும்போது உடனே இந்த பையன் சரின்னு சொல்லிட்டு நடந்து போக பார்க்கும்போது ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, ஏன்பா நடந்து போறேன்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், உங்களுக்கு மாசம் மாசம் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா நான் பைக்ல போக முடியாது, நடந்து தான் போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறான். அப்படி இந்த பக்கமா அந்த பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு நடந்து வரும்போது பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அம்மா சொல்றாங்க, அந்த வீட்டுல நீங்களா வாடகைக்கு வந்திருக்கீங்க, ஓனர் லேடி எல்லாம் எப்படின்னு. இதை கேட்ட அந்த பொண்ணு சொல்ற, அந்த வீட்டுல மனசு இருக்க முடியுதா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் போடுறாங்க, வாடகை வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்றா, நீங்க சொல்றது சரிதாமா, நானும் இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தேன், அவங்க சொல்ற ரூல்ஸ் எல்லாம் கேட்க முடியாம தான் எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து நாங்க இப்போ ஒரு சொந்த வீடு கட்டிட்டோம், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தா தான் மரியாதைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இந்த பையனும் ரொம்ப சோகமா இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஹவுஸ் ஓனரும் அந்த லேடியும் வந்து என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்றா, வாழ்க்கையே ரொம்ப சோகமா இருக்கு, எங்களுக்குன்னு சொந்தக்காரங்க யாருமே கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் அனாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தோம்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த வயசானவர் சொல்றாரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, நாங்களும் அனாதை தான், எங்களுக்கு பசங்கன்னு யாருமே கிடையாது, நீங்க ஒண்ணு பண்றீங்களா, உங்களுக்கும் யாருமே கிடையாது, எங்க ரெண்டு பேரையும் அப்பா அம்மாவை பாருங்க, நாங்க உங்க ரெண்டு பேரையும் பசங்களா பாக்குறோம், இனிமே நீங்க வாடகைலாம் தர வேணாம், இது உங்களோட வீடு, அதனால நீங்க எங்க ரெண்டு பேரையும் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறா.